ஹாய் பசங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2026 எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் ஒரு சில கொஷின் கான்ட்ரவர்ஷியல் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சார் இந்த கொஷனுக்கு போனஸ் வந்துருமா, அந்த கொஷனுக்கு போனஸ் வந்துருமா? ஸோ அந்த மாதிரி மொத்தமாக ரிப்போர்ட் ஆயிருக்க கொஷின் இது வரைக்கும் எத்தனை கொஷின் அப்படின்னா, நல்லா பாருங்க, 1 2 3 4 கொஷின் கிட்ட வந்து இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த 4 கொஷின்ல போனஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, பட் நம்ம அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்துடலாம். சரியா? போனஸ் கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே, இப்ப நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த கொஷின், இந்த கிராஃப் கொஷின் நிறைய பேர் பார்த்த உடனே என்ன சார் இதெல்லாம் டைரக்டான கொஷின் தானே? ஏன்னா நல்லா பாருங்க, நான் பாலை கீழே இருந்து மேல தூக்கி போடுறேன். பால் என்ன பண்றேன், நானே கீழே இருந்து மேல தூக்கி போடுறேன். இன்னத்துக்கு எனக்கு பால் எதுவுமே காணும்டா. அசியூம் தட் இதான் பால்னு வச்சுக்கோ. கீழ இருந்து மேல தூக்கி போடுறேன். The following plot shows the variation of velocity with time of a ball thrown vertically upward. அப்ப நான் பாலை கீழ இருந்து மேல தூக்கி போடுறேன் அப்படின்னா பால் மேல போகுது சார். மேல போக வெலாசிட்டி என்ன ஆகும் சார்? கம்மியாகிக்கிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் என் வெலாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து 100ன்னு வச்சுக்கோ. அடுத்து என்ன ஆகும் சார்? 90, அடுத்து 80, அடுத்து 70, அடுத்து 60, அடுத்து 50, அடுத்து 40, அடுத்து 30, அடுத்து 20, அடுத்து 10, அப்புறம் 0. ஸோ கீழே இருந்து பால் மேலே தூக்கி போடுறீங்கன்னா இந்த மாதிரி வெலாசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் சார்? மேலேருந்து கீழே வரப்ப வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேலேருந்து கீழே வரப்ப என்ன ஆகுது சார்? டைம் அதிகமாக வெலாசிட்டி வந்து 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 அண்ட் 100 இருக்கும். அப்போ இதை பார்க்குறப்ப ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணல. ஏன்னா நல்லா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது, 0 ரீச் ஆனது கூடுது. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னால், வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டின்னு சொன்னால் ஒரு டைரக்ஷன் பாசிட்டிவ் வரணும், இன்னொரு டைரக்ஷன் நெகட்டிவ். ஜென்ரலி ஸ்பீக்கிங் நம்ம யூஸ்வலி மேலே போகிறத பாசிட்டிவ்னு எடுப்போம். சரியா? அப்போ வந்து மேலே போகிறப்ப அதோட வெலாசிட்டி குறையுதா? இந்த வெலாசிட்டி எல்லாம் பாசிட்டிவ். அண்ட் கீழே வரது என்னன்னு எடுப்போம் சார்? நெகட்டிவ்னு எடுப்போம். அப்போ இந்த வெலாசிட்டி எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ மேலே போகிறப்ப வெலாசிட்டி எப்படி இருக்குது சார்? பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ்ல வெலாசிட்டி குறையுது. அப்போ பாசிட்டிவ்ல வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட் என்ன ஆகணும் சார்? நெகட்டிவ்ல கூடிக்கிட்டே போகணும். -10, -20, -40, -40 இந்த மாதிரி. ஸோ இப்படி வந்து இப்படி போகுது. கீழே வந்து மேலே போக வெலாசிட்டி கூடிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே போகும். டாப் பாயிண்ட்ல 0, கீழே வர வெலாசிட்டி என்ன ஆகும் சார்? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் நெகட்டிவ்ல. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். இது ஈவன் ஸ்டேட் போர்டு புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல இருக்கும். எக்ஸாம்பிள் இல்லை, எக்ஸசைஸ் கொஸ்டின்ல இருக்கும். உனக்கு 1 மார்க்ல சேம் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அப்போ சி ஒன்லி. பட் நீங்க என்சிஆர்டியோட பாயிண்ட்ஸ் டு பாண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன சார்? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எந்த இது கரெக்ட்? இந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது சார். வந்து நான் கீழேருந்து மேலே போறப்ப நான் வந்து நெகட்டிவ்னு எடுக்கலாம். அப்போ நெகட்டிவ், சப்போஸ் நான் கீழேருந்து மேலே தூக்கி போடுறேன், அப்போ நான் நெகட்டிவ் வெலாசிட்டி எடுத்துட்டேன்னா -100, -90, -80. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கலாம். பட் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்? சரிங்களா? நீங்கள் என்டிஏட்ட சொல்றப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜென்ரலி நம்ம மேலே போறப்ப பாசிட்டிவ், கீழே வரப்ப நெகட்டிவ் எடுப்போம். ஆனால் என்சிஆர்டி புக்கோட கடைசியில் பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டைரக்ஷன் வந்து சாய்ஸ் ஆஃப் பர்சன். சரிங்களா? நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை எடுத்துக்க முடியும். சரிங்களா? அது என்கிட்ட இருக்கான்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கு பாரு. ஸோ நான் இதில் ஒன்று உட்காந்து தேடிக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ த ஆரிஜின் அண்ட் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் அன் ஆக்சிஸ் ஆர் அ மேட்டர் ஆஃப் சாய்ஸ். ஸோ நம்ம தான் சார் சூஸ் பண்ணுறோம். அப்போ நான் வந்து சப்போஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கலாம் சார்? கீழேருந்து மேலே போகிறது என்னது? கீழேருந்து மேலே போகிறது வந்து நெகட்டிவ், மேலேருந்து கீழே வருது பாசிட்டிவ். அப்போ ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சார். அப்போ இது போனஸ் கொஸ்டினாக போகுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. மோஸ்ட் ப்ராபப்லி 90% ஆஃப் த டைம் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் மார்க். ஸோ அந்த ஆப்ஷன் 1 வந்து 12th கோட்ல இருக்கிறவங்களுக்கு. சரியா? நீங்க வேற கோட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் மாறும். ஸோ சி ஒன்லி வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இல்லை 5% ஆஃப் த கேஸ்ல அவங்க என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணவனுக்கும் மார்க், ஆப்ஷன் டி சூஸ் பண்ணவனுக்கும் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா? இதை தாண்டி வேற புதுசா வராது சார். இந்த கொஸ்டினே ஸ்கிராப் பண்ணிடுவாங்க, இல்லை இந்த கொஸ்டின்ல எல்லாருக்கும் போனஸ் அப்படி இருக்காது. 90% ஆஃப் த டைம் இது சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் மார்க். இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம்? இதை சூஸ் பண்ணவங்களுக்கு மார்க், இதை சூஸ் பண்ணவங்களுக்கும் மார்க். ஸோ சப்போஸ் நீங்க வந்து கொஸ்டினை வந்து சேலஞ்ச் பண்ண போறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. பட் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நெக்ஸ்ட் போனஸ்க்கான கொஸ்டின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொஸ்டினுக்கு போனஸ்க்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா இது வந்து 7.6
7.54 கிட்ட வந்துச்சு. அப்ப எனக்கு 2 டெசிமல் வேணும் சார். சப்போஸ் 7.65 இருந்தா தான் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை பார்க்கணும். சரி, அதாவது 650 இருக்கு, 50 இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் பார்க்கணும். இது 651 மாறினா கூட இது 50 தாண்டிடுச்சு. சரியா, அப்ப இதை ரவுண்ட் ஆஃப் பண்றீங்கன்னா முன்னாடி இருக்க நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகும். அதனால 7.7 இஸ் ஒன்லி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அதை தாண்டி வந்து 7.6 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு போனஸ்க்கு சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டினுக்கு சார் இதுக்கு போனஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டுச்சுன்னா சொல்லு. நேற்று நானே வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த கொஸ்டின்ல எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ஓகே, நைட்டு 12 மணி வரைக்கும் உங்க கூட லைவ்ல இருந்தேன். அடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 3 மணி போல இருக்கும். சரியா, திடீர்னு எனக்கு என்னடா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு முடிச்சு இந்த கொஸ்டினை பார்த்தா அப்ப நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபாலோயிங் சர்க்யூட் த வோல்டேஜ் அப்பியர் அக்ராஸ் டயோட். நம்ம இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரை பார்த்தோன்னே கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு போயிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து வராது, அடுத்து வரும். பட் அவங்க கேட்டிருக்கிறது என்ன சார், எனக்கு வோல்டேஜ் அக்ராஸ் டயோடு வேணும். இப்ப நான் கொடுக்குற டோட்டல் வோல்டேஜ் விப்பா. சரியா, ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ன இருக்கும் சார், ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்னா வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ். நல்ல 2 கிராஃப்டா, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, வோல்டேஜ் அக்ராஸ் டயோடு எவ்வளோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள்ல ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா எந்த வோல்டேஜும் வராது. கரெக்டா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள்ல ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா எந்த வோல்டேஜ் வராது. அப்ப கொடுத்த வோல்டேஜ் எல்லாம் எங்க போச்சு சார், கொடுத்த மொத்த வோல்டேஜும் டயோடுக்கு அக்ராஸா இருக்கும். நெக்ஸ்ட் சைக்கிள் பாரு, நெக்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் வந்து டயோடு ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப கொடுத்த எல்லா வோல்டேஜ் என்ன ஆகும் சார், டயோடுக்கு அக்ராஸா இருக்கும். அப்ப வோல்டேஜ் சாரி ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கும். ஏன்னா டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ், அப்ப எல்லா வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கும். அப்ப டயோடுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் என்ன. அப்ப நல்லா பாரு, கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் கரெக்ட். நான் வந்து நேத்து பாக்குறப்ப நம்ம ஜென்ரலி வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா கேட்டாலும் இந்த கிராஃப் கரெக்ட். பட் அவங்க டயோடுக்கு அக்ராஸா தெளிவா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு எந்த போனஸும் கிடையாது. அண்ட் என்னைய பொறுத்தவரை யாருமே இந்த கொஸ்டினை வந்து தப்பா சால்வ் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டீங்க. சரியா, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சார் இது இல்லைன்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரை மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இதுல போனஸ்க்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க தெளிவா வோல்டேஜ் அக்ராஸ் டயோடு தான் கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கேட்கல. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் சார், இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல என்ன சார் ப்ராப்ளம் வருது, நல்லா பாரு, இதுல சைன் ஸ்கொயர் கிராஃப். சரிங்களா, ஸோ சைன் ஸ்கொயர் இல்ல காஸ் ஸ்கொயர்னு சொன்னா கூட நம்ம உட்காந்து போட்டி போட்டிருக்கலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் கிராஃப் மட்டும் தான் இருக்குது. சரியா, பட் ஆக்சுவலி இது சைன் கிராஃபான்னு கேட்டா இது சைன் கிராஃப் இல்ல. உங்க புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் கிராஃப் வந்து இப்படி இருக்கும். சரிங்களா, சைன் ஸ்கொயர் கிராஃப் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிராஃப் உங்க என்சிஆர்டி புக்ல கூட இருக்கு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷத்துல காமிச்சிடுறேன். சரியா, ஸோ இங்க பாரு, இந்த கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் ஒரு சைன் ஸ்கொயர் கிராஃப். சரிங்களா சார், கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு லைட்டா. சரியா, அது ஒத்து கவனிச்சாதான் தெரியும். சைன் ஸ்கொயர் கிராஃப் இப்படி இருக்கும், ஆனா நம்மள்ட்ட கொடுத்துருக்க கிராஃப் எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அது வந்து மாடுலஸ் ஆஃப் சைன். ஸோ சைன் கிராஃப் எடுத்து அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க நம்ம ஆப்ஷன்ல. பட் இதனால உங்களுக்கு இது வருமா அப்படின்னு கேட்டா டவுட் தான்டா. சரிங்களா, இதுக்காக உனக்கு போனஸ் மார்க் எல்லாம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு. ஓகேங்களா, ஸோ இதான் ஆக்சுவலா சைன் ஸ்கொயர் கிராஃப். பட் அவங்க கொடுத்துருக்கிறதுல சைன் ஸ்கொயர் கிராஃப் இப்படி வந்திருக்கணும். பட் இதுக்காக போனஸ் வருமா, இல்லை சார் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இதான் கரெக்ட். அண்ட் எஸ் முக்கால்வாசி பேர் இதான் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரை போனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சரியா, இந்த கொஸ்டினுக்கு மேபி சி அண்ட் டி போத் ஆர் கரெக்ட்னு சொல்லி வரலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா 90% ஆஃப் த கொஸ்டினை நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். பட் நீங்க சப்போஸ் என்டிஏ சேலஞ்ச் பண்றீங்கன்னா இந்த ஃப்ரேமோட சாய்ஸ் வந்து நான் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்க வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட் போர்டு புக் எடுத்து பார்த்தோம்னா 11th இந்த கிராஃப் இருக்கு. சரியா, பட் இந்த கிராஃப் வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கொஸ்டின்லயே அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகலைன்னா கீழே இதோட மிரர் கிராஃப் வந்து இல்லவே இல்லை. நல்லா பாரு, இந்த 4 கிராஃப் இருக்கு தவிர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ஒரு கிராஃப் கிடையாது. ஓகேங்களா, அப்ப சப்போஸ் நீங்க ஆப்ஷன் டியும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வேணா வாதாடலாம். என்னன்னு சொல்லலாம் சார், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஏன் சாய்ஸ், நான் மேலே போறத நெகட்டிவ்னு எடுக்கிறேன், கீழே இருக்கிறத பாசிட்டிவ், அது ஏன் பர்சனல் சாய்ஸ் தானே. அப்ப நல்லா பாருங்க, குறைஞ்சிக்கிட்டே போறது, அடுத்து கூடிக்கிட்டே வருது.
அப்போ மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு ஆப்ஷன் கரெக்ட், இல்லை அப்படின்னா என்டிஏ வந்து இதுவும் கரெக்ட் அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராவது ஆப்ஷன் 3 மார்க் பண்ணியிருக்கீங்க, அதாவது டி ஒன்லின்னு மட்டும் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கலாம். இதுக்கு இது போனஸ் கிடையாது, சரியா? இதுக்கு போனஸ் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர்னு சொல்லி இதை தான் முடிக்க போகிறாங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் போனஸுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. வேணும்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் காமிச்சதுக்கு மட்டும் போனஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் கொஸ்டினில் உங்களுக்கு டவுட் இருந்தால் அனுப்பி விடுங்க. அதில் போனஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ.